இறைவன் கிட்ட வந்த சொல்லா நினைச்சுக்கோ. கொரோனா குழந்தை மார்ச் மாசம் 20ஆம் தேதி சொல்றாங்கடா, நாளையில இருந்து லாக்டவுன் சொல்லி 20 நாளைக்கு. அப்புறம் அப்படியே அதை கண்டினியூ பண்றாங்க. அப்போ 10th எக்ஸாம் வந்து அன்னைக்கு அந்த வருஷம் இல்ல, 11th எக்ஸாம் இல்ல, 12th எக்ஸாம் இல்ல. உனக்கு தெரியுமா 12th எக்ஸாமோ 10th எக்ஸாமனுடைய மார்க் எந்த மார்க் எடுத்தாங்க? 11th காலேஜுக்கும் மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் எந்த மார்க் எடுத்தாங்க தெரியுமா? ஹாஃப் இயர்லி மார்க் எடுத்தாங்க. நம்மள எத்தனை பேர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி எழுதுறோம்? யாருக்கு தெரியும் நாளைக்கு நீ எழுதுற இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் நாளைக்கு உனக்கான ஃபைனல் எக்ஸாம்ன்ற நினைப்போட எழுதுனவன் ஜெயிச்சான். ஹாஃப் இயர்லி தானே அப்புறமா பார்த்துக்கலாம்னு நினைச்சவன்லாம் தோத்தான். எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு பொறுப்போட நீ வந்து ஒரு பூ கூட உதிரக்கூடாது, ஒரு காம்பு கூட உதிரக்கூடாது, ஒரு இதழ் கூட உதிரக்கூடாது. இதை இந்த பாட்டில் இப்படி கீழே கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் பாட்டில் அது பாட்டுக்கு ஓடிடும். அப்படி நிறுத்தணும் பாட்டில், மனசு அப்படி நிறுத்தணும். கான்சென்ட்ரேட் முடியும். உன்னால முடியாதுன்னா வேற யாரால முடியும்?